மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் பற்றாக்குறையால் ஆதார் கார்டு மட்டுமே போதும் என்று விழா கமிட்டியினர் அறிவித்ததால் இளைஞர்கள் குவிந்த நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் குமார். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் கடந்த சில மாதங்களாக வாரந்தோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இன்று வைக்கல் திருப்பதி பேரவை சார்பாக அதிகாலை 7 மணி அளவில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 850 காளைகளும் ஜல்லிக்கட்டு காளைகளும் 450 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று வருகின்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு விழாவில் விழா கமிட்டியினர் விதிமுறைகளை மீறுவதாக தொடர்ந்து மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் சாலினி ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்துக் கொண்டிருந்தார். விழா கமிட்டியினர் அவரை அறிவுறுத்தலை கேட்காமல் பத்திரமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சுற்று போதிய ஜல்லிக்கட்டு பகுதி நேரத்திலே மாடுபிடி வீரர்கள் இல்லாததால் ஜல்லிக்கட்டு போட்டியை கோட்டாட்சியர் நிறுத்தினார். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக வாடிவாசல் முன்பு வாகனத்தை வைத்து மறித்து போட்டியை நிறுத்தினார். இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு வீரர்கள் இல்லாமல் மருத்துவ இடமே காலியாக இருந்தது. தற்போது விழா கமிட்டியினர் ஆதார் அட்டை இருந்தால் போதும் என மாடு பிடிக்கலாம் என்று வீரர்களுக்கு அறிவுறுத்தினர். இதனால் மாடுபிடி வீரர்கள் ஆதார் கார்டை மட்டும் வைத்துக் கொண்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது காவல்துறையினர் அவர்களை சிறிய தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். தற்போது ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.